OnePlus Pad Go 2 இந்த ப்ராடக்ட்னுடைய குயிக்கான அன்பாக்சிங் ப்ளஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ விரிவா இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மகிட்ட இருக்கிறது இந்த OnePlus Pad Go 2 மட்டும் கிடையாது. அது சேர்ந்த அக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்புறமா வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இதில் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பார்ட்டி ட்ரிக்கும் இருக்கு. இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த OnePlus Pad Go இந்த டேப்லெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பற்றி பேசுவோம். ஸ்டைலஸ், ஃபோலியோ கேஸ் இதெல்லாம் ஓரமாக வச்சாச்சு. ஸோ இதுதான் இந்த OnePlusனுடைய புதிய டேப்லெட். பட்ஜெட் ரேஞ்சில் என்ட்ரி லெவலில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய டேப்லெட் இது. ஸோ இந்த டேப் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய வெயிட் ரொம்ப ஒரு 600 கிராம் கம்மியான வெயிட் தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்கிற இந்த லாவெண்டர் ட்ரிஃப்ட் கலர் வந்து ஒன்லி வைஃபை மாடல். இது தவிர ஒரு பிளாக் கலர் மாடல் இருக்குது. அது வந்து 5G மாடல். ரெண்டுத்துக்கும் டைமென்ஷன்ஸ் டிசைனில் எதுவும் பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.83 mm தான். கீழ்ப்புறத்தில் USB டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஒரு மைக் இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே 2வது ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பவர் பட்டன் இருக்குது. இந்த சைடில் உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அங்கேயும் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஒன்றும் கிடையாது, பிளெயினாக இருக்குது. இந்த டேபை யூஸ் பண்ணுறதுக்கு கையில் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப ஒன்றும் ஹெவியாலாம் இல்லை. அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் நல்லா ஒரு சாலிடான ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட், நீட்டான ஒரு டிசைன் மாதிரி எனக்கு தெரியுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் கால்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். சப்போஸ் ஒரு அவசரத்துக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் ஏதாவது பர்பஸ்க்கு ஒரு கேமரா தேவைப்படுச்சுன்னா ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த டச் அண்ட் ஃபீல், கலர், மெட்டீரியல், ஃபினிஷ் எல்லாமே பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது இந்த OnePlus Pad Goல. இந்த Pad Go 2 டேப்லெட்னுடைய டிஸ்பிளே பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. 12.1 இன்ச் டிஸ்பிளேன்னு சொல்லியிருந்தேன். சுற்றி இருக்க பெசல்ஸ் கொஞ்சம் திக்காக இருந்தாலும் கையில் பிடிக்கிறதுக்கு அந்த இடம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார்ம் ரெஜெக்ஷன்லாம் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. பட் இருந்தாலும் இந்த ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட்டில் எதுக்கும் சேஃபாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக சைடில் உங்களுக்கு பெசல்ஸ் கொஞ்சம் திக்காகவே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து IPS LCD பேனல் தான். 7:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உங்களுக்கு கண்டென்ட் வியூ பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, கண்டென்ட் ரீட் பண்ணுறதுக்கு, அப்புறம் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ பர்ஃபெக்டாக இருக்கும். 2800x1980 ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளே இது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. இந்த OnePlus Pad Go 2 பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக்கினுடைய டைமென்சிட்டி 7300 அல்ட்ரா ப்ராசஸர். 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. LPDDR5X ரேம் இதில். அதுக்கப்புறமா 128 மற்றும் 256GB ஸ்டோரேஜ், 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. UFS 3.1 டைப் ஸ்டோரேஜ். 10,050 mAhக்கான பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. இதை டிஸ்சார்ஜ் பண்ணி எவ்வளோ நேரம் பேட்டரி தாக்கு பிடிக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது அளவுக்கு என்னால் யூஸ் பண்ண முடியல. அவ்வளோத்துக்கு அருமையான பேட்டரி லைஃப் இதில் கிடைக்குது உங்களுக்கு. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருந்தாலும் இதனால உங்களுக்கு 33 வாட் சார்ஜர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ண முடியுது. சார்ஜ் ஆகிறதுக்கு 4லேருந்து 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. இதில் NFC கிடையாது. L1 வைட்பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சென்சரத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. மித்த கைரோஸ்கோப் சென்சர்லாம் மிஸ் ஆகுது. இந்த OnePlus Pad Go 2 சமீபத்தில் லான்ச் ஆகிட்டு இருக்கிற எல்லா OnePlus டிவைஸ் மாதிரியும் இது வந்து Oxygen OS 16 ரன் ஆகிட்டு இருக்கு. அது வந்து Android 16 மேலே ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு UI. நிறைய AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா AI ரைட்டர் இப்பொழுதைக்கு டிசேபிள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் AI டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் இருக்குது. AI வாய்ஸ் ஸ்கிரைப் ஃபீச்சர் இருக்குது. இது தவிர AI எடிட்டர் இருக்குது. AI ஸ்பீக்கர், அதாவது நீங்கள் கண்டென்ட் ரீட் பண்ணிட்டு இருக்க பதிலாக அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணி காமிக்கிறதுக்காக AI ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. உங்கள் கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் AI ரெக்கார்டர் ஃபீச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் பண்ண ஃபீச்சரை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ கிளிப்பை அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. சமீபத்தில் நம்ம ரிவ்யூ பண்ண எல்லா OnePlus Pad டிவைசஸ்லையும் டேப்லெட் டிவைசஸ்லையும் இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் கேன்வாஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஒரே ஸ்க்ரீன்லேருந்து ஒரே டிஸ்பிளேல 2 அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சில அப்ளிகேஷன்ஸை இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் விண்டோ மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டிங் விண்டோ யூஸ் பண்ணிக்கிட்டே இந்த ஓப்பன் கேன்வாஸையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4-5 அப்ளிகேஷனை ஒரே நேரத்தில் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. பட் அப்படிலாம் யார் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு குறை என்னென்னா ஆண்ட்ராய்ட் தரப்புல இருந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் டேப்லெட்டுக்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அந்த உண்மை 2025 வருஷம் முடிய போது இப்பயும் அது உண்மைதான். ஆனால் OnePlus தரப்புல இருந்து அவங்களால என்னெல்லாம் அந்த டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அதுக்காக பல விஷயங்கள் சாஃப்ட்வேர்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டேப்லெட் உங்களுக்கு நல்லா நீங்கள் தாராளமாக நீங்கள் கேமிங்லாம் விளையாடலாம்.
ரொம்ப ஒரு ஹை எண்ட் கேம்ஸ்லாம் போட்டு விளையாடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு என்ட்ரி லெவல் கேம்ஸ் நீங்க போட்டு விளையாண்டாலுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான காரணம் என்னன்னா, இதோடைய ஸ்பீக்கர்ஸ் நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ், ஹாப்டிக் ஃபீட்பேக் தரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்பீக்கரே கொடுக்குது அப்படின்னா, அந்த அளவுக்கு இந்த ஸ்பீக்கருடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. டிஸ்ப்ளேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்சிடி பேனல் தான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலுமே இந்த பிரைஸ் ரேஞ்சில இந்த டிஸ்ப்ளே நல்ல பிரைட்டான, விவிடான ஒரு வியூயிங் ஆங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பக்காவா இருக்கிற மாரி சூப்பரான ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ கன்டென்ட் கன்சியூம் பண்றதுக்கு, கேமிங் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு டேப்லெட்டா இது இருக்கு. இந்த டேப்லெட்டோட சேர்த்து அவங்க 2 ஆக்சஸரீஸ் இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோலியோ கேஸ். இந்த ஃபோலியோ கேஸ் வந்து நார்மலான ஒரு ஃபோலியோ கேஸ் தான். பட் இதுல வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூட்டட் கிளாஸ் டிசைன் குடுத்துருக்காங்க. ஸோ இதனால ஒரு எக்ஸ்ட்ரா கலர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த டேப்லெட்னுடைய பேக் சைட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? அது இந்த இந்த கேஸ்ல நீங்க வச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பின்புறத்துல உங்களுக்கு தெரியுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டிசைன்ல பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபீச்சர். இந்த கவரை வச்சு நீங்க இதை க்ளோஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிவர்ஸ்ல ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஃபோலியோ கேஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு நீட்டான பார்ட்டி ட்ரிக் என்ன அப்படின்னா, மேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கேப்ல இவங்க OnePlus Pad Go-னுடைய ஸ்டைலஸை பொருத்திக்கலாம். ரிவ்யூ பண்ண எல்லா டேப்லெட்ஸையும் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பென்சிலையோ அந்த ஸ்டைலஸை வைக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் எந்த ஒரு டேப்லெட்லையும் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. இவங்க நல்லா யோசிச்சு அருமையான ஒரு ஃபீச்சர் இவங்க கொடுத்துருக்காங்க. செக்யூரா இருக்கும். நீங்க டிராவல் பண்ணி எடுத்துட்டு போனாலும் அப்படி போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா லாக் ஆயிருது அப்படிங்கிறதுனால இன்னுமே நீங்க செக்யூரா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டைலஸோடைய அம்சங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் லாக் ஆயிருக்கும் போதே நீங்க நோட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்படி ஒரு தடவை டேப் பண்ணிட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்க. அதே மாதிரி மேலே இருந்து ரைட் சைட்ல இருந்து கீழே இறக்கணும் அப்படின்னா இம்மீடியட்டா உங்களுக்கு நோட்ஸ் ஓப்பன் ஆயிருது. இந்த இடத்துலையும் நீங்க நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, ஸ்கெட்சிங் பண்றதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலஸ்னுடைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதுவும் எல்லாமே ஓவராலா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு ஹைலி ஒரு கிரியேட்டிவ் டூல், ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் ஒரு டூல் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை வாங்கலாமா வேணாமான்னு எல்லாமே நம்ம முடிவு பண்றது இதோடைய விலையை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இதோடைய விலை விவரங்கள் இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ எனக்கு தெரியாது. நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் விலை விவரங்கள் டைட்டிலையும் நான் போட்டு விடுறேன். இந்த அக்சசரிஸ்க்கான விலை விவரங்கள் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி விடுறேன். அதை பொறுத்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Get it.